ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது பட்டாணி புலாவ், அதாவது க்ரீன் பீஸ் புலாவ். இது ரொம்ப சுலபமாக செய்யலாம். அதாவது இதுக்கு வந்து என்னென்னா, நம்ம தண்ணி 1 டம்ளர்னால் நம்ம 1.5 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் விடணும். அதே மாதிரி இதுக்கு தக்காளி ஆட் பண்ணணுங்கிறது இல்லை. இது கூட கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கீ விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம், 3 பச்சை மிளகாய். காரம் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி வேணுன்னா இன்னும் 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி ஒரு 10 முந்திரி, கொஞ்சமாக புதினா தழை. இது கூட நம்ம இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 ஏலக்காய், 4 லவங்கம். இது நல்லா எண்ணெயில் வந்து அதாவது என்ன ஃப்ரை ஆகணும். அப்போ தான் வந்து அந்த வாசம் ஃபுல்லாக பிரியாணியில் வந்து ஏறும். அதனால் எப்போவுமே என்னென்னா, போட்டோனையும் நம்ம உடனே வெங்காயத்தை போடக்கூடாது. நல்லா இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணணும். நான் இப்போ 200 கிராம் பட்டாணி எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு 3/4 மூடி அளவுக்கு தேங்காய், அதாவது அரை மூடி எடுத்துகிட்டு இதை வந்து தண்ணியில் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். 200 கிராம் பட்டாணி, 200 கிராம் ரைஸ். இதுதான் வந்து அதாவது ரேஷியோ. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம முந்திரியும் போட்டுக்கலாம். முந்திரி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ 3 பச்சை மிளகாய், வெங்காயம் சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா 100 கிராமுக்கு 2 பச்சை மிளகாய் விதத்துலேயும் நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து 3 தான் போட்டிருக்கேன். இன்னும் ஒன்று வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்னொரு பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு இடையில் நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் ஆட்டி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டினோட பச்சை வாசம் போயிடுச்சு. நம்ம கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போ மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் கழித்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பட்டாணி வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா வேக வச்சுட்டு தேங்காய் பாலும் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கோங்க. இப்போ பட்டாணி வந்து நல்லா வெந்துடுச்சு. இதுக்கு வந்து என்னென்னா, நம்ம 2 டம்ளர் வந்து ரைஸ் எடுத்துருக்குறோம். 1 டம்ளர் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். மீதி வந்து தேங்காய் பால் தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ எப்படி, அதாவது என்ன எவ்வளோ ரேஷியோங்கிறத பார்த்துடலாம். நல்லா பட்டாணி வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணலாம். இதில் 2 டம்ளர் போட்டிருக்கேன். 2, 3, அரை டம்ளர். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணியும் நான் 1 டம்ளர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. 3 டம்ளர் ஊற்றிருக்கிறோம். அதாவது 4 டம்ளர் தண்ணி விடணும். பாசுமதி அரிசிக்கு வந்து எப்போவுமே 1/2 டம்ளர் கம்மியாக விடணுங்கிறதுனால நான் வந்து 3 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ரேஷியோ வந்து என்னென்னா, ஒரே 1 டம்ளர் கணக்கு வச்சுக்கோங்க. மீதி தேங்காய் பால் எடுக்கணும். இப்போது மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம சிம் பண்ணிடலாம். நல்லா வந்து ரைஸ் வெந்துடும். அதாவது தேங்காய் பாலோட வாசமும் நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சுக்கலாம். 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது புலாவ் வந்து ரெடி ஆயாச்சு. இப்போது ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சுக்கோங்க. அதுலேயே வந்து நல்லா புளிங்கிடும். ரைஸ் வந்து என்னென்னா நல்லா வெந்துடும். சுவையான பட்டாணி புலாவ் ரெடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது உருளைக்கிழங்கு குருமா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஃபஸ்ட்டு நம்ம பச்சை மிளகாய் 4 போட்டுக்கலாம் காரத்துக்கு. 2 வரமிளகாய். இது கூட பட்டை, இஞ்சி ஒரு 20 பல் பூண்டு போட்டுக்கலாம். இது கூட சின்ன வெங்காயம். இந்த குருமாவுக்கு சின்ன வெங்காயம் தான் ஜாஸ்தி ஆட் பண்ண போகிறோம். இது வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் தான் வாசனைக்கு நல்லாயிருக்கும்.
நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கலருக்காக நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு தேங்காய் போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது உடச்ச கடலைன்னு சொல்லுவோம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இது ரெண்டையுமே போட்டுட்டு நம்ம ஒரு 10 முந்திரி எடுத்துருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சு தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். இதுக்கடையில் நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துட்டேன். 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு கிரேவி வந்து நல்லா திக்காக வேணும்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். பட்டை 2 ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை. இதுக்கு பெரிய வெங்காயம், சின்ன சின்ன வெங்காயம் தான். இதை வந்து நம்ம நீட்ட வாக்கில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா உடச்சி விட்டுட்டோம். இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. இது 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த குருமாவுக்கு நம்ம ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணால் போதும். நிறையா போட்டிங்கன்னா கொஞ்சம் புளிப்பு வாசம் வரும். அது வந்து டேஸ்ட்டே மாறிடும். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம். அடுத்து ஒரு தக்காளி நீட்ட வாக்கில் அரைஞ்சிருக்கிறோம். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு அப்படியே பொடிச்சு விட்டுக்கலாம். இது நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி பொடிச்சு விட்டுக்கலாம். நான் வந்து 4 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிறத மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னுமே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா உப்பு பத்தாது. உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் கொதிச்சாலே போதும். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது வந்து மினிமம் வந்து ஒரு 2 நிமிஷமாவது நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு. வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான உருளைக்கிழங்கு குருமா ரெடி. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு பதிவு பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.